மூன்றாம் சங்கீதம், சாம்ஸ் 133, 133ஆம் சங்கீதம். எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வாசித்து விடலாம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அடுத்த ஸ்டெப் கிட்ட வந்துட்டோம். 133வது சங்கீதம், ஆரோகண சங்கீதம். இது நிச்சயமா தாவீது பாடின சங்கீதம். அடுத்து இது ஒரு குடும்ப சங்கீதம், ஃபேமிலி சம்பந்தமான ஒரு சங்கீதம். இதுல சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. இது உண்மையாகவே சகோதரர் ஒருமித்து வாசம் பண்றது ரொம்ப சேலஞ்சிங். ஆமா தானே? ரொம்ப சவால்கள் இருக்கும். Brethren living together in unity. ஒன்னா சேர்ந்து வாழ்றது மட்டும் இல்ல, ஒரு மனமாய் இருப்பது, ஒருமித்து வாசம் பண்ணுவது. இப்போ கூட்டு குடும்பங்கள் எல்லாம் ஏறத்தாழ இல்லாம போயிடுச்சு. அப்படியே இருந்தாலும் ஏகப்பட்ட சவால்கள் உள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள். யூத குடும்பங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாங்க. ஒரு தகப்பனுக்கு 5 பிள்ளைகள் ஆனால் அந்த அவங்களுக்கு வீடு கட்ட இடம் கொடுக்கும் பொழுது 1, 2, 3, 4, 5, 6 இப்படி வரிசை போடுவாங்க. ஃபர்ஸ்ட் பிளாட்டு மூத்தவன்து, ரெண்டாவது ஆளுது, மூணாவது, அப்படி வரிசையா போடுவாங்க. இந்த மூத்தவனுக்கு மட்டும் 2 பங்கு கொடுப்பாங்க. ஏன்னா இந்த வரிசையில யார் வீட்டுல என்ன நடந்தாலும் அவனுக்கு பொறுப்பு இருக்கிறது. அதுக்காக கொடுப்பாங்க. கல்யாணம் 4வது 5வது தம்பி வீட்டுல கல்யாணம், சொந்தக்காரங்கள்லாம் ஃபர்ஸ்ட் யார் வீட்டுக்கு வருவாங்க? அங்க வந்துட்டு அங்க இருந்து அப்படி போவாங்க. மரணமாச்சு, அந்த வீட்டுல இருந்து தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. தாவீது இதை மறுபடியுமாக நினைப்பூட்ட விரும்புகிறான். எப்படி? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. நாம கூட்டு குடும்பங்களை கலைச்சிட்டோம், சிதறடிக்க பண்ணிட்டோம். என்ன காரணத்துக்குன்னு தெரியல. ஃபார் வாட் ரீசன்? என்ன காரணம்? அவங்கவுங்க உழைப்பு அவங்கவுங்களுக்கு, அவங்கவுங்க சம்பாத்தியம் அவங்கவுங்களுக்கு, அவங்கவுங்க பழைக்கிறாங்க. ஆனா அந்த குடும்பத்தை என்ன பண்ணிட்டோம்? சிதறடிச்சிட்டோம், டிஸ்பர்ஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருத்தரோட உள்ளத்திலையும் பேசுறார், என் உள்ளத்துல பேசுறார். ஒரு வெடிச்சு சுக்குநூறா உடைச்சிட்டோம். வை? ஏன்?
ஆனா தாவீதினுடைய ஆலோசனை பாருங்க, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. நான் சொல்றத ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுல யாருமே இருக்கக்கூடாது, நீங்க மட்டும் தனியாக்கணும். பிரியாணி, கபாப், பச்சடி, பாயசம், பழம், ஐஸ்கிரீம், என்னென்னக்குது எல்லாம் வச்சுக்கோங்க. வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது. நீங்க ஒண்டி உட்காந்து சாப்பிட்டு பாருங்க, எவ்வளவு திருப்தியா இருக்கும் தெரியுமா? எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? அப்பதான் ஏதோ சோறு ஆக்குனீங்க, பருப்பு குழம்பு, அப்பதான் இறக்கின்னு வந்து வச்சுக்கிறீங்க ஒரு 2 பேருக்கு தேவையான சாப்பாடு. இன்னும் 2 பேர் வந்துட்டாங்க சாப்பிடுற டைமுக்கு. 4 பேரும் சுத்தி உக்காந்துன்னு இருக்கிறத 4 பேரும் பகிர்ந்து சாப்பிட்டு பாருங்க. இந்த 2 ஃபீலிங்ல எது நல்லா இருக்குதுன்னு பாருங்க. வயலமா பாரு. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பகிர்ந்து சாப்பிடுறது தான். அந்த அந்த சுகத்தை அனுபவிக்கணும்னா கொஞ்சம் சாப்பிட்றத கூட விட்டுட்டு ஜனங்க சாப்பிட்றத நின்று பார்த்து பாருங்க. மாசம் 3 நாள் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குது, சரியா? ஒரு இடம் பிடிச்சுன்னுக்கிறேன் நான். அந்த அங்க உக்காந்தா எல்லாம் தெரியும். பின்னாடி இப்படி திரும்பினா கிச்சன் தெரியும், இப்படி திரும்பினா யார் சாப்பிட்றாங்கன்னு தெரியும், இப்படி திரும்பினா யார் வரிசையில வராங்கன்னு தெரியும். அந்த இடம் பிடிச்சுன்னுக்கிறேன் நான். ஓகே, ஜனங்க சாப்பாடை, பாஸ்டருங்க சாப்பாடை வாங்கிட்டு வந்து உட்காந்து சின்ன சின்ன குழுக்களா அவங்க பேசிக்கின்னு என்ஜாய் பண்ணின்னு சாப்பிடுவாங்க, சரியா? எனக்குரிய பங்கம் எனக்கு தேவையானது வாங்கிக்கின்னு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அதை பார்க்குவேன். அதுல இருக்கிற மகிழ்ச்சி வேற எதுலுமே இல்லை, வேற எதுலுமே இல்லை. நேற்று மத்தியானம் செல்வம் வீட்டுல இருந்து பிரியாணி, கபாப்பு, பச்சடி, வீட்டுல ஒயிட் ரைஸ், சாம்பார், முட்டை, இவ்வளவு சாப்பாடு. ஒண்டியா உக்காந்துன்னு டிவி தான் துணை பார்த்துன்னு சாப்பிட்டேன். என்ன சொல்ல வரேன், நாம தனித்திருந்து என்ன சாதிக்க போறோம்? என்னத்தை ஆதாயப்படுத்த போறோம்? இந்த மனசு கல்யாணம் ஆன புது பொண்ணு மாதிரி தவிக்குது. எப்ப தனியா போலாம், எப்ப தனியா போலாம்னு. போய் என்ன பண்ண போற? எதை ஆதாயப்படுத்த போற? வாழ்க்கையினுடைய சவால்கள் தெரியுமா உனக்கு? உனக்கு 2-3 பிள்ளைங்க பிறப்பாங்க, உனக்குன்னு ஒரு குடும்பம், ஒரு கூடு ஆரம்பமாகும். அது வளர்ந்து கொண்டே வரும். அப்ப தெரியும். ஒரு குடும்பத்துக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்கிறாரு இல்ல, அந்த பிள்ளைங்களுக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்கிறாரு இல்ல, அந்த கூட்டுல இருந்து ஒவ்வொரு பறவையா பிரிஞ்சு போறப்போ யாருக்கு வலிக்குமோ இல்லையோ அந்த தகப்பனுக்கு வலிக்கும். ஒவ்வொரு பிள்ளைங்களா வெளியேறப்போ அந்த தகப்பனுக்கு வலிக்கும். பார்த்து 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 மேற்கத்திய நாடுகள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தெரியுது 16 வயசு வரலன்னு தான் பிள்ளைங்க நம்மளோடன்னு தெரியுது அவங்களுக்கு. அவங்க ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. என்ன பண்றாங்க, 16 வயசு வரலும் அந்த 16வது வயசு லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி கொடுக்குறப்போ ஜாலியா ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க பாரு, முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு பிள்ளைகள் அவங்க சொந்த விதத்துல போறாங்கன்னு தெரியும். ஆனா நம்ம இன்னும் அந்த மனநிலைக்கு வரல. ஒரு தகப்பன் காண விரும்பாத கடைசி காட்சி, தான் கண் முன்னே தான் பிள்ளைங்க அடிச்சுக்கிறது. எந்த தகப்பனும் பார்க்க விரும்ப மாட்டான். ஒருத்தன் பார்க்கறானா அவன் தகப்பனாவே இருக்க முடியாது, முடியாது. தாவீது எப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை சொல்றான் பாருங்க.
இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும். அது எப்படி இருக்கு தெரியுமா? ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளின் மேல் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். இங்க பாருங்க, ஜெபிக்கிறதுக்காக இந்த தைலத்தை இஸ்ரேல்ல இருந்து வாங்கி வந்து பத்திரமா பயன்படுத்தின்னுக்கிறேன். ஓகே, வாட்டர் ஃப்ராக்ரன்ஸ் என்ன சூப்பரான ஸ்மெல்லு தெரியுமா? கொஞ்சம் தான் இது, அந்த ஒலிவ எண்ணெயில கொஞ்சம். ஆனா ஆரோனுடைய தலையின் மேல் அப்படியே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில வடிஞ்சு அவனுடைய அங்கியின் மேல இறங்குது அபிஷேக தைலம். அப்படிப்பட்டதான் சகோதர சிநேகம், அப்படிப்பட்டது சகோதர அன்பு, அப்படிப்பட்டது அது. அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிற நல்ல தைலத்துக்கும். அது மாத்திரம் இல்ல, அடுத்த வசனம், எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. வருஷம் முழுக்க எர்மோன் மலையின் மேல பனி இருந்து கொண்டே இருக்கும். இமயமலை மேல எப்படி வருஷம் முழுக்க பனி இருக்கிறதோ அந்த மாதிரி எர்மோன் மலையின் மேல வருஷம் முழுக்க பனி இருந்து கொண்டே இருக்கும். எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்களின் மேலும் இறங்கும் பனிக்கு அங்கே. எங்கே? ஸ்பீடா போவாதீங்க, எங்க நிறுத்தணும் அங்க நிறுத்திட்டு கொஞ்சம் யோசிங்க. எங்கே 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 எங்க அண்ணன் தம்பிங்க ஒன்னா வாசம் பண்றாங்களோ அங்கே. எங்க ஓடுறீங்க? சியோன் பர்வதம் அதெல்லாம் இல்ல, ஸ்டார்டிங்னா அங்கே சகோதரர் வாசம் பண்ணுகிற இடத்துல கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஒரு நாளைக்கு உனக்கு என்னெல்லாம் தேவை? ஒரு நாளைக்கு ஒரு பட்டியல் போடுங்க. ஒரு நாளைக்கு என்னெல்லாம் தேவை? காலையில 3-4 இட்லி, கொஞ்சம் சட்னி, கொஞ்சம் சாம்பார், முடிஞ்சா 1-2 வடை, அதுவே நல்ல பிரேக்ஃபாஸ்ட். 11 மணிக்கு ஒரு ஜூஸ் எதனா இருந்தால் நல்லா இருக்கும், வெயில் காலம். 1 மணிக்கு கொஞ்சம் சாப்பாடு அல்லது தயிர் சோறு. இந்த வெயில் காலத்துக்கு மெனு சொல்லுங்கிறேன். சாயந்தரம் 6-7 மணி ஆனால் 2 ரொட்டி, கொஞ்சம் காய், தூக்கம் வரணுமே ஒரு 2 பீஸு சிக்கன் இல்லைன்னா. அதுக்கப்புறம் இடையில 1-2 டீ. ரோட்ல உட்காந்துருந்தாவே இது கிடைக்கும். அதுக்கு ஏன் குடும்பத்தை கலைக்கிறீங்க? இதை தவிர உன்னால என்ன பண்ண முடியும்? இதை தவிர உன்னால என்ன அனுமதிக்க முடியும்? சாலமோன் சொல்றான், புசித்து குடித்து தன் இள வயதின் மனைவியோட சந்தோஷமா இருக்கிறத காட்டிலும் ஒரு மனுஷனுக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்ட்டாரா அப்படின்னு. வானத்துக்கு கீழே எல்லாம் வேஸ்டா, நீ பண்ற எல்லாம் வேஸ்ட்ட்டான் ஞானி. உன் தேவையை அவ்வளவுதானே. அதுவும் வயசு ஆக குறைஞ்சுனே வரும் அளவு. ஆரம்பத்தில் 5 வேளை சாப்பிட்டு இருப்போம், அப்புறம் 4 ஆச்சு, 3 ஆச்சு, 2 ஆச்சு, கடைசியில் ஒரு வேளை சாப்பாடு தான். கடைசி சொல்லட்டுமா, நீர் ஆகாரம் மட்டும் தான். எதையும் கடிக்க முடியாது, கடிக்க பல்லு இருக்காது. அப்படியே முடிக்கிட்டாலும் ஜீரணம் ஆகாது, நெக்ஸ்ட் டே கஷ்டம். அதனால இன்னைக்கு ராத்திரியே உஷாராயிடும். இவ்வளவுதான் வாழ்க்கை, வேற ஒண்ணுமே இல்லைங்க. தாவீது சொல்லுகிறான், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமும். அங்கே சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்திலே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும்
ஜீவனையும் கட்டளையிடுகிறது. இந்த குடும்பத்துல இருந்து கொஞ்சம் அப்படியே போயிட்டு சபைக்குள்ள வரலாமா? சர்ச்சுக்குள்ள வரலாம். சபைக்குள்ள சகோதரர்னு ஒண்ணு லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நாங்க இல்ல இதுல. சகோதரர் ஒருமித்து போவாம போறதுக்கு காரணமே தேவிங்க தானே. நாங்க இல்ல, எங்க பேர் சொல்ல பைபிள்ல, உங்க பேர் சொல்ல, உங்களை பத்தி தான் சொல்லிக்குது. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கலாம். நம்முடைய அளவுக்கு போக மற்றதெல்லாம் வேஸ்ட். உன் அளவுக்கு போக மற்றதெல்லாம் வேஸ்ட். யாரும் ஒரு நிறைய பிரியாணி கொடுத்தாங்க, ஒரு தட்டு சாப்பிட்ட, அப்படியே வேஸ்ட. காலையில என்ன இது சொல்லுங்க, கேட்டு போகுது. கெட்டு போறத இன்னொரு சகோதரனோடு பகிர்ந்து கொள்ளலாம்ல, இன்னொரு சகோதரியோட ஷேர் பண்ணிக்கலாம்ல, இன்னொரு பிள்ளைகளோட அத்தை பகிர்ந்துக்கலாம்ல. இதைத்தான் ஒரே வரியில சாலமோன் சொன்னான், தாவீது சொன்னான், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தை வைக்கிறார். கர்த்தர் அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இந்த குடும்பம் சவாலான குடும்பம். தாவீதின் குடும்பத்தை உலகமே பகைத்தது, இன்றைக்கும் பகைத்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கும் இந்த இஸ்ரவேல் குடும்பத்தை உலகம் பகைத்தது. இன்னைக்கு நேத்துல 5000 ஆண்டுகளாக பகைத்தது, இன்றைக்கும் பகைத்து கொண்டிருந்தது இருக்கிறது. இன்றைக்கும் இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் உலகத்தின் பட்டயம் திரும்பி இருக்கிறது. இந்த நேரத்தில் சகோதரராகிய நாம் ஒருமித்து இருக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட விரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் ஜீவனை பெற்று மகிழ்ச்சியாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.